போன எபிசோடில் இண்டெக்ஸ்னா என்ன, இண்டெக்ஸ் ஃபண்ட்னா என்ன, அதில் இருக்கிற அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னு விளக்கமாக பார்த்தோம். இன்றைக்கி இந்த எபிசோடில் இண்டெக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறதுனால அதில் இருக்கிற ரிஸ்க்ஸ் என்ன, ரிட்டர்ன் பொட்டன்ஷியல் என்ன அப்படிங்கிறத விளக்கமாக பார்க்கலாம். வணக்கம், என் பேர் விஜயமோகன். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இன்வெஸ்ட்மெண்ட் இன்சைட்ஸ். இண்டெக்ஸ் ஃபண்டில் இருக்கிற ரிஸ்க்கை புரிஞ்சிக்க ஹிஸ்டாரிக்கலாக அதிலிருந்து வந்த ரிட்டர்ன்ஸை முதல்ல பார்க்கலாம். இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கிறது investingfunda.com அப்படிங்கிற வெப்சைட்டில் இருந்து நான் டவுன்லோட் பண்ண டேட்டா. மார்ச் 2020 வரை தான் இங்கே டேட்டா இருந்துச்சு. நான் 2021க்கான டேட்டாவை இதில் ஆட் பண்ணியிருக்கிறேன். இன்ட்ரெஸ்டிங்கான டேபிள். பிஎஸ்சி சென்செக்ஸ் இண்டெக்ஸோட ரிட்டர்ன்ஸ் ஷார்ட் டேர்மில் வொலட்டைலாக இன்கன்சிஸ்டண்ட்டாக இருந்தாலும் லாங் டேர்மில் எப்படி ப்ரெடிக்டபுளாக கன்சிஸ்டண்ட்டாக ஆகுது அப்படிங்கிறத அழகாக காட்டுற டேபிள். ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கிற ரிஸ்க் அண்ட் ரிவார்டை புரிஞ்சிக்க இந்த ஒரு டேபிள் போதும். ஒவ்வொரு ரோவும் சென்செக்ஸ் இண்டெக்ஸ் எப்படி ஒவ்வொரு வருஷமும் மாறிட்டே வந்து இருக்குது அப்படிங்கிறத காட்டுது. 1979 100ல் ஆரம்பித்த இந்த இண்டெக்ஸ் இன்றைக்கி 50,000ல் இருக்குது. இங்கே ஃபஸ்ட்டு காலம் 1 இயரில் 1979 இன்னைக்கு வரைக்கும் ஒவ்வொரு வருஷமும் இந்த இண்டெக்ஸ் எத்தனை % கூடி குறைஞ்சி இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். அடுத்த காலமில் 3 வருஷ ரோலிங் ரிட்டர்ன் டேட்டாவை பார்க்குறோம். அதாவது இந்த இண்டெக்ஸை வாங்கி அட்லீஸ்ட் 3 வருஷம் வச்சுருந்தா அதோட ரிட்டர்ன்ஸ் எப்படி இருந்திருக்கும்? அதைத்தான் 1982 இன்னைக்கு வரைக்கும் இருக்கிற ஒவ்வொரு 3 வருஷத்துக்கும் ரிட்டர்ன் டேட்டாவாக பார்க்குறோம். அடுத்த காலமில் 5 வருஷம் ரோலிங் ரிட்டர்ன்ஸ், அடுத்து 7, அப்புறம் 10, 15, 20, 25, 30 வருடங்கள்னு ஒவ்வொரு வருஷ கேப்புக்கும் ரோலிங் ரிட்டர்ன்ஸ் டேட்டாவை பார்க்குறோம். அதாவது கடைசி காலமில் இருக்கிற 30 வருஷ ரோலிங் ரிட்டர்ன்ஸ் டேட்டா இந்த இண்டெக்ஸை வாங்கி 30 வருஷம் நாம் வச்சுருந்தா அதோட ஆனுவலைஸ்ட் ரிட்டர்ன் எவ்வளோ இருந்திருக்கும் அப்படிங்கிறத ஒவ்வொரு 30 வருஷத்துக்கும் காட்டுது. 1979 தான் பிஎஸ்சி சென்செக்ஸ் ஆரம்பித்தாங்க அப்படிங்கிறதுனால நம்ம 2009 30 வருஷம் ரோலிங் ரிட்டர்ன்ஸ் டேட்டா பார்க்குறோம். இப்போ டேபிளுக்கு கீழே இருக்கிற டேட்டாவை பார்க்கலாம். ப்ராபபிலிட்டி ஆஃப் லாஸ் 1 இயர் டேட்டாவுக்கு அது 13/42. அதாவது கடந்த 42 வருஷத்தில் பிஎஸ்சி சென்செக்ஸ் இண்டெக்ஸ் நெகட்டிவ் ரிட்டர்ன் கொடுத்தது 13 வருஷம். அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் லாஸ் பெர்சன்டேஜ், அதாவது நம்ம ஒவ்வொரு வருஷமும் நெகட்டிவ் ரிட்டர்ன் பார்க்குறதுக்கான வாய்ப்பு என்ன அப்படிங்கிறத தான் அடுத்த ரோவில் பார்க்குறோம். ஒரு வருஷத்துக்கு அது 31%. அப்படின்னா பாசிட்டிவ் ரிட்டர்ன் வர்றதுக்கான வாய்ப்பு 69%. சரி, ஒவ்வொரு வருஷமும் ரிட்டர்னோட ரேஞ்ச் எப்படி இருந்திருக்கு? அதைத்தான் நம்ம அடுத்த ரோவில் ரேஞ்ச் ஆஃப் ரிட்டர்ன் அப்படின்னு பார்க்குறோம். -47%லேருந்து 267% வரை ரேஞ்ச் இருக்குது. அதாவது ஒவ்வொரு வருஷமும் 50% லாஸ்லேருந்து 267% ப்ராஃபிட் வர சென்செக்ஸ் இண்டெக்ஸ் ரிட்டர்ன் கொடுத்துருக்கத பார்க்குறோம். இந்த 267% எந்த வருஷம் நடந்துச்சுன்னு பாருங்கள். 1991 to 1992 ஹர்ஷத் மேத்தா மார்க்கெட்டில் பூந்து விளையாண்டுட்டு இருந்த நேரம். -47% ரிட்டர்ன் எந்த வருஷம்னு பார்த்தா நோ சர்ப்ரைஸ், அதுக்கு அடுத்த வருஷமே 1992 to 1993 ஹர்ஷத் மேத்தா ஸ்கேம் வெளில வந்த வருஷம். பை த வே, ஸ்கேம் 1992 டிவி சீரிஸ் பார்த்தீங்களா? பார்க்கலன்னா கண்டிப்பாக பாருங்கள், செமத்தியான சீரீஸ். இதுபோக 2009 யூஎஸ் ஃபைனான்ஷியல் கிரைசிஸ்னால் 38% மார்க்கெட் கீழே வந்திருக்குது. இந்த டேட்டா ரொம்ப முக்கியம். மார்க்கெட் கீழே போச்சுன்னா எத்தனை சதவீதம் வரை கீழே போகலாம் அப்படின்னு நமக்கு தெரியணும். யூஸ்வலாக இப்படி குப்புற அடித்து மார்க்கெட் கீழே விழும்போது அடுத்த வருஷமே செம ரிட்டர்ன் கொடுக்கும். 1994 66%, 2010 81%, மார்க்கெட் லோவில் இருந்து பவுன்ஸ் ஆகி மேலே வந்து இருக்கிறத பார்க்கலாம். இது ஒரு வருஷ ரிட்டர்ன். 3 வருஷம் ரோலிங் ரிட்டர்ன்ஸ் எப்படின்னு அடுத்து பார்க்கலாம். இப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் லாஸ் 7/40 அப்படின்னு பார்க்குறோம். ஒரு வருஷத்துக்கு ப்ராபபிலிட்டி ஆஃப் லாஸ் பர்சன்டேஜ் 31%னா 3 வருஷத்துக்கு அது 18%. இன்வெஸ்ட் பண்ணி இருக்கிற வருஷம் அதிகமாக ஆக ப்ராபபிலிட்டி ஆஃப் லாஸ் பர்சன்டேஜ், அதாவது நாம் நஷ்டத்தை சந்திக்கிற வாய்ப்பு குறையிறத இங்கே பார்க்கலாம். 5 வருஷம் ரோலிங் ரிட்டர்ன்ஸுக்கு அது 5% அப்படின்னு இன்னும் குறையுது. 10 வருஷத்துக்கு 3%, 15 வருஷத்துலேருந்து நஷ்டம் அடைகிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு ப்ராபபிலிட்டி ஆஃப் லாஸ் 0%ல் இருக்குது. அடுத்து ரேஞ்ச் ஆஃப் ரிட்டர்னை பார்க்கலாம். இன்வெஸ்ட் பண்ணி இருக்கிற வருஷங்கள் அதிகமாக ஆக ரேஞ்ச் ஆஃப் ரிட்டர்ன் குறுகிக்கிட்டே வரதை இங்கே பார்க்கலாம். ஒரு வருஷத்துக்கு -47லேருந்து 267% அப்படின்னு இருந்த ரேஞ்ச் 3 வருஷத்துக்கு -15லேருந்து 62% அப்படின்னு நேரோ ஆகிறத இங்கே பார்க்குறோம். இப்படி வருஷ ரேஞ்ச் அதிகமாக ஆக ரிட்டர்ன் ரேஞ்ச் குறுகி 30 வருஷத்துக்கு ரிலையபிளாக 13 to 18% அப்படின்னு வந்துருச்சு பாருங்கள். இந்த டேட்டாவிலேருந்து நம்ம என்ன கற்றுக்கலாம்? ஷார்ட் டேர்மில்
மார்க்கெட் ரொம்ப வொலட்டைலாக இருக்கும். ஒரு வருஷத்துக்கு -47%லேருந்து 267% வரை ரேஞ்ச் மாறுபடும். லாங் டேர்மில் ரிலையபிளாக 13%லேருந்து 18% வரை மார்க்கெட் ரிட்டர்ன் எதிர்பார்க்கலாம். இது ஹிஸ்டாரிக்கல் டேட்டா. இதே மாதிரி தான் வரும் காலமும் இருக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ஆனால் நம்ம பிளானிங்க்கு இது ஒரு ரஃப் கைடாக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த காரணத்துக்காகத்தான் ஷார்ட் டேர்முக்கு தேவைப்படுற பணத்தை ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு எல்லாரும் சொல்கிறாங்க. அட்லீஸ்ட் 5 வருஷத்துக்கு தேவைப்படாத பணத்தை தான் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணணும். அடுத்த வருஷம் பொண்ணு கல்யாணத்தை வச்சுட்டு அதுக்கு தேவையான பணத்தை ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு உட்காந்துட்டு இருக்கக்கூடாது. அது புத்திசாலித்தனம் இல்லை. இப்போ கடந்த 13 வருஷமாக நிஃப்டி 50யோட மூவ்மெண்ட் எப்படி இருந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். 2009 2500 இருந்த இண்டெக்ஸ் இப்போ 16500க்கு மேலே போயிடுச்சு. ஆனால் அந்த பயணத்தை பாருங்கள், ஸ்மூத்தான ரைஸ் கிடையாது. கரடு முரடான ஏற்றம் இறக்கம் இருக்கிற ஒரு ரஃப்பான பயணம். இண்டெக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணதுனால நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பயணம் ஸ்மூத்தாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடாது. அப்படிங்கிறதுக்காக தான் இந்த சார்ட். முக்கியமாக போன வருஷம் மார்ச் மாதம் கொரோனாவோட தீவிரம் தெரிஞ்ச உடனே ஸ்டாக் மார்க்கெட்டோட ரியாக்ஷனை பாருங்கள். 12200 8000க்கு ஷார்ப்பாக கீழே விழுந்திருக்கு. கிட்டத்தட்ட 35% வீழ்ச்சி. ஆனால் இப்போ பார்த்தா அந்த 8000 பாட்டமில் இருந்து 15500 அப்படின்னு கிட்டத்தட்ட டபுள் ஆகிடுச்சு. இந்த மாதிரிப்பட்ட அதிர்ச்சிகரமான மூமெண்ட்ஸை நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டில் எதிர்பார்க்கணும். இப்போ இந்த டாப் 50 கம்பெனிஸில் ஒரு கம்பெனியில் நமக்கு வேலை கிடச்சிருக்குன்னு வச்சுப்போம். அட, இது டாப் 50 கம்பெனியில் ஒன்றுப்பா அப்படின்னு கண்ணு மூடிட்டு சேர மாட்டோம். அந்த நம்பிக்கை அந்த கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுறதுலையும் நமக்கு இருக்க வேண்டாமா? அதுவும் ஒரு கம்பெனின்னு இல்லாமல் டாப் 50ல் இருக்கிற எல்லா கம்பெனிஸ்லையும் இன்வெஸ்ட் பண்ணும்போது நம்பிக்கை இன்னும் அதிகமாக இருக்க வேண்டாமா? எல்லா பிஸ்னஸ்லேயுமே நல்ல நாட்களும் இருக்கும், மோசமான நாட்களும் இருக்கும். அதுக்காக மோசமான நாட்களில் அந்த பிஸ்னஸை விற்றுட்டு வெளில வருவோமா என்ன? அதே தான் இந்த இண்டெக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணும்போதும் நாம் பண்ணணும். இப்படி இண்டெக்ஸ் கீழே போகும்போது பயந்து விற்றுட்டு வெளில வரக்கூடாது. அதை ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்க்க தெரியணும். அதாவது ஒரு நல்ல பிஸ்னஸை சீப்பாக வாங்குறதுக்கான வாய்ப்பு அப்படின்னு அந்த வாய்ப்பு புத்திசாலித்தனமாக பயன்படுத்திக்கணும். அது சொல்கிறது ஈஸி. ஆனால் நாம் என்ன பண்ணுவோம்? மார்க்கெட் 30% கீழே போன உடனே ஐயோ போச்சுரா, உலகமே அழிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு விற்றுட்டு வெளியில் ஓடி வர பார்ப்போம். அதனால் உங்களுக்கு இந்த மாதிரிப்பட்ட ட்ராப்பை ஹேண்டில் பண்ண முடியாதுன்னா ஸ்டாக் மார்க்கெட் உங்களுக்கு ஏற்றதில்லை. அதில் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. உங்களுக்கு ஏற்ற மற்ற அசட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து ஸ்டாக் மார்க்கெட் கீழே போகிறதுக்கான வாய்ப்பு என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இது தெரிஞ்சுக்கிட்டால் நமக்கு மார்க்கெட்டில் என்ன எதிர்பார்க்கலாம் அப்படின்னு தெரியும், ஒரு கான்ஃபிடென்ஸும் கிடைக்கும். இது 120 வருஷ யூஎஸ் ஸ்டாக் மார்க்கெட் ஹிஸ்டரியில் இருந்து டெரைவ் பண்ணப்பட்ட டேட்டா. இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு இதை ஒரு கைடன்ஸாக பயன்படுத்திக்கலாம். மார்க்கெட் 10%க்கு மேலே கீழே போகிறது ஒவ்வொரு 11 மாதத்துலையும் நாம் எதிர்பார்க்கலாம். 15%க்கு மேலே கீழே போகிறது 24 மாதத்துக்கு ஒரு வாட்டி நாம் எதிர்பார்க்கலாம். 20% 4 வருஷத்துக்கு ஒரு வாட்டி, 30% 10 வருஷத்துக்கு ஒரு வாட்டி, 40% 20 வருஷத்துக்கு ஒரு வாட்டி, 50%க்கு மேலே கீழே போகிறது ஒரு நூற்றாண்டில் 2-3 தடவை நம்ம எதிர்பார்க்கலாம். யூஎஸ் ஸ்டாக் மார்க்கெட் வரலாறை பார்த்தோம்னா இப்படி ஒவ்வொரு வாட்டி கீழே போகும்போதும் அது அடுத்த சில வருடங்கள்லேயே ரெக்கவர் ஆகி மேலே வந்து மேன்மேலும் மேலே போய்கிட்டே தான் இருக்குது. ஸோ ஷார்ட் டேர்மில் இப்படி மார்க்கெட் கீழே போனாலும் லாங் டேர்மில் நல்ல வளர்ச்சியை கொடுக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட இண்டெக்ஸ் ஃபண்டில் தாராளமாக இன்வெஸ்ட் பண்ணலாம். இண்டெக்ஸ் ஃபண்டை எங்கே வாங்கலாம் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. எந்த ஃபண்ட் ஹவுஸ் ஆஃபர் பண்ணுறாங்களோ அவங்கக்கிட்டே நேரடியாக அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி வாங்கலாம். எஸ்பிஐ, கேனரா பேங்க், யூடிஐ, மோதிலால் ஆஸ்வால்னு நீங்கள் யார்கிட்ட வேணால் டைரெக்டாக ஆன்லைனில் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ண முடியும். அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டை லிங்க் பண்ணி பணத்தை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு டைரெக்டாக ஃபண்டை வாங்கிக்க வேண்டியதுதான். உங்களுக்கு எக்ஸாக்ட் ப்ரொசீஜர்ஸ் தெரியலன்னா ஃபண்ட் ஹவுஸோட கஸ்டமர் சர்வீஸை கான்டாக்ட் பண்ணுங்கள். என்ன பண்ணணும்னு கிளியராக அவங்க டைரெக்ட் பண்ணுவாங்க. வாங்குறதுக்கு முன்னால் நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம், நம்ம வாங்குறது டைரெக்ட் ஃபண்டாக இருக்கணும், ரெகுலர் ஃபண்டாக இருக்கக்கூடாது. டைரெக்ட் ஃபண்டுங்கிறது ஃபண்ட் ஹவுஸ் டைரெக்டாக ஆஃபர் பண்ணுவாங்க. எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ கம்மியாக இருக்கும். ரெகுலருங்கிறது அதே ஃபண்ட் ஐசிஐசிஐ டைரெக்ட் மாதிரியான ப்ரோக்கரேஜ் ஆஃபர் பண்ணுவாங்க. அவங்கக்கிட்ட டைரெக்ட் ஃபண்ட்ஸ் இருக்காது. ரெகுலரில் என்ன பிரச்சனைனா ஃபீஸ் டைரெக்டை விட 2 மடங்குக்கு மேலே இருக்கும். முதல்ல அது சின்ன வித்தியாசமாக தெரிஞ்சாலும் லாங் டேர்மில் அது பெரிய வித்தியாசத்தை உண்டு பண்ணிடும். அதனால் ரெகுலர் அவாய்ட் பண்ணிவிட்டு டைரெக்ட் ஃபண்ட் வாங்கிக்கோங்க. என்னென்ன இண்டெக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த சேனலில் இருக்கிற ஸ்டாக்ஸ் போர்ட்ஃபோலியோ வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அவ்வளோதாங்க இண்டெக்ஸ் ஃபண்ட் இன்வெஸ்டிங். இப்போ உங்களுக்கு இண்டெக்ஸ் ஃபண்டில் என்ன எதிர்பார்க்கலாம் அப்படின்னு நல்லா தெரிஞ்சிருக்கும். குட் லக் வித் யுவர் இன்வெஸ்டிங். அடுத்த எபிசோடில் குழந்தைகள் படிப்புக்கு நாம் எப்படி சேமிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி விளக்கமாக பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.